இந்த ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாயை சூடாக்கி அதில் 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லேசாக வறுபட்டதுமே 2 வரமிளகாயை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான மஞ்சத்தூள் சேர்த்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. ரசம் வைக்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம ரசம் வச்சோன்னாக்கா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும். ஒரு தடவை அரைச்சோன்னாக்கா 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வைக்கணுன்னாக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சோன்னாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓஹோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.